மா குடும்ப நான் கழுவுறேன். மா விடுறி. நீ சாயந்தரம் தேவி விஷயத்த சொன்னது என்னால இன்னும் ஜீர்ணிச்சுக்க முடியல. நான் என்ன புத்திசாலி நினைச்சேன். ஆனா நீங்க என் கண்ணை கட்டி நீங்க எல்லாம் கல்லாட்டம் ஆடி என்ன முட்டாள் நிரூபிச்சிட்டீங்கல்ல. அப்படிலாம் இல்லம்மா. என்ன இல்லம்மா? தேவி பத்தின விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சிருக்கு, மாமாக்கும் தெரிஞ்சிருக்கு. அவளை விட 2 வயசு சின்னவ உனக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா அவளை 10 மாசம் சுமந்து பெத்த அம்மா. எனக்கு தெரியலையேடி, என் புருஷனுக்கு ஒன்னும் தெரியல. இதை விட கொடுமை உலகத்துல ஏதாவது இருக்கா? அவ படிச்சு பட்ட வாங்கிட்டு வந்திருந்தா அது பெருமையா சொல்லிருக்கலாம். ஒருத்தரை நம்பி வயித்துல புள்ளைய வாங்கிட்டு வந்திருக்காளே, எப்படிமா சொல்ற? நீ பொறுமையா இருந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுமா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் மாப்பிள்ளை வீட்ல அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி புரிய வச்சு அவங்களை கன்வின்ஸ் பண்றேன். எப்படி கன்வின்ஸ் பண்ணுவ? எப்படி கன்வின்ஸ் பண்ணுவ? அவங்க இவளை கொல்ல வந்தாங்க நீ தானே சொன்ன. அவ்வளவு கொடுமைக்காரங்களா அந்த வீட்டு ஆளுங்க? அந்த கொடுமைக்காரங்க வீட்ல இவ லவ் பண்ற அந்த பாசக்கார புள்ளையும் இருக்காரு. அதனால்தான் அந்த குடும்பத்துல நான் பேசுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதான் எப்ப பேசுவ? எப்பதான் பேசுவ? எப்ப ஒரு நல்ல முடிவை சொல்வ? அது நீ நினைக்கிற அளவுக்கு ஒன்னும் சுலபம் இல்லம்மா. அவங்க பெரிய பணக்காரங்க. நம்மள விட பெரிய பணக்காரங்களா? நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாத உயரம்மா. அப்புறம் எந்த நம்பிக்கையில நீ பேசி கன்வின்ஸ் பண்ணுவ? ஒரு வாரத்துல பண்ணிடுவியா? மா நேரம் காலெல்லாம் சொல்ல முடியாதுமா. எனக்கு நீ நெருக்கடி கொடுக்காத. பிரச்சனையை முடிச்சிட்டு நானே உனக்கு ஒரு நல்ல பதில் சொல்றேன்மா. இப்படி சொன்னா எப்படிடி? ஒரு வாரம் இல்ல, 2 வாரம் கூட எடுத்துக்கோ. அதுக்கு மேல நான் புறப்பட்டு சென்னைக்கு வரப்போறேன். நானே அந்த பைய குடும்பத்தை நேர்ல பார்த்து பேச போறேன். என்ன